ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வைரல் இன் தமிழ். இந்த உலகத்தில் நிறைய பேர் அழகுன்னா இதுதான் வரையறுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வராத எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக நம்பிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பிக்கி. இது 2022 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவளை வந்துட்டு தொடர்ச்சியாக 3 பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவள் ஸ்விம்மிங் பூலில் விளையாடும் போது ஒருத்தி என்னடானா அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா, இன்னொருத்திங்க இவளுடைய முகத்திலேயே ஃபிஷிங் நெட்டை வச்சு ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஐயோ ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப சோகமாயிடுது. வீடு வேற ரொம்ப தூரம் இருக்குது. அவளுடைய ஸ்விம் சூட்டில் அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாவம் தனி ரோட்டில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி வர இன்னொரு கார்காரன் வந்துட்டு இவளை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணி ஹார்ன் அடிச்சு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ ஸ்விம் சூட்டோட இருக்கிறத விட இவ உடம்பு அதிகமாக இருக்கிறது இவளுக்கு இன்னும் ஏக்கத்தை கொடுக்குது. எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு பின்னாடி சிரிச்சுக்கிட்டும் கிண்டல் பண்ணிக்கிட்டும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு இந்த வழியில் போனால் ஆகாதுன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு வழியில் போய்கிட்டு இருக்கா. அது ஒரு மண் ரோடு. அந்த ரோடில் போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்துட்டு தூரத்தில் ஒரு வெள்ளை கலர் கார் நிற்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் இது என்னடா பார்க்குறதுன்ட்டு அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பின்னாடி பார்த்தா இவளை கிண்டல் பண்ணாங்க இல்லையா 3 பொண்ணுங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு கீழே தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கா. உடம்பெல்லாம் ரத்த காயம். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு ஆள் மறுபடியும் அவன் முடியை பிடிச்சி காட்டுக்குள்ளாரையே இழுத்துறா. இவளுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியலை. இந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த காருடைய டோர் டக்குன்னு சாத்துறாங்க. அந்த கார் வந்துட்டு இவளை கிராஸ் பண்ணி போகுது. இவளுடைய ட்ரெஸ் இல்லாததுனால ரொம்ப அவமானமாக இருக்குது. அப்போ அந்த கார் வந்துட்டு இவளுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போய் நிற்கிது. நின்ன உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ என்னது இது அப்படின்னு. அப்போ பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி ஒரு கை ரத்தக்கரையோடு வந்து தட்டுது. அந்த கை ஆறுதுன்னு இவ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா. அந்த கையில் இருக்கக்கூடிய மோதிரமும் பிரேஸ்லெட்டும் பார்த்துட்டு அந்த 3 பொண்ணுங்களில் ஒன்று தான் தெரியுது. இப்போ திடீர்னு உள்ளுக்குள்ளே அந்த கடத்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு கண்ணாடி வழியாக பார்க்குறா. இப்போ அந்த கடத்தப்பட்ட பொண்ணு பேர் ஆனா. அவன் வந்துட்டு காப்பாற்றுன்னு உள்ளேருந்து கத்துறா. இப்போ திடீர்னு அந்த கார் இருக்கு இல்லையா, அதை வச்சிருக்கவன் காரோட கீயை போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு கீழே இறங்காமல் எட்டி பார்க்குறான். இந்த பொண்ணுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. ஐயோ நம்மளையும் கடத்திடுவானோ அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. சாராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த கடத்தல்காரன் இவளை எதுவுமே செய்யாமல் இவனுடைய வண்டியிலேருந்து ஒரு பிளாங்கெட் எடுத்து அந்த ரோடு மேலே போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இவ்வளோ தலையை ஆட்டிட்டு கையை மட்டும் தூக்குறா. ஆனால் இவன் ஆனாவை காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சி செய்யல. ஆனா கத்திக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. அந்த வண்டியும் கிளம்பிடுது. இப்போ மோசமான அளவில் உடற்கேடு செஞ்ச சாராவை இவ்வளோ கொடுமைப்படுத்தின அந்த பொண்ணுங்களை ஒருத்தியை கடத்துறதை பார்த்துட்டு சாரா அமைதியாக இருந்தது தப்பா, இல்லை இந்த பையன் அவங்களுக்காக ஒரு பிளாங்கெட் கொடுத்தப்போ இவை எதுவுமே சொல்லாமல் அந்த அன்பை ஏற்றுக்கிட்டு அவனை தப்பிக்க விட்டது கரெக்டா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரா எடுக்கிற முடிவில் தான் கதையோட திருப்பமே இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரியான நிறைய கதைகள் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இப்போ இந்த கதை ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. சாராக்கு எப்போவுமே அவளுடைய உடம்பு எடை அதிகமாக இருக்குங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கறிக்கடையில் அவள் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு